சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த பாஜகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை 6 மணியை தாண்டியும் தங்களை விடுவிக்காததால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் விற்பனையில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறிய நிலையில் தமிழ்நாடு பாஜக சார்பில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்காக புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். மாலை 6 மணியாகியும் தங்களை ஏன் விடுவிக்கவில்லை என கூறி அண்ணாமலை போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சாலிகிராமத்தில் கைது செய்யப்பட்ட தமிழிசையும் தன்னை விடுவிக்காததை கண்டித்து கட்சி நிர்வாகிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது தமிழிசையுடன் இருந்த பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அனைவரும் பதட்டமடைந்தனர். சில பேர் மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத டாக்டர் முறையில கூட போறதை தவிர்த்துட்டு சட்டத்தை மதிச்சு திருப்பி இங்க வந்து நிக்கிறேன். நானு தமிழகத்தில் இப்படிப்பட்ட அடக்குமுறை அராஜகம் வேற எங்கேயும் நடந்ததில்லை. கட்சியின் மூத்த தலைவரான தனக்கே இந்த நிலையா என்றும் தமிழிசை ஆதங்கப்பட்டார். பழிக்கு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் அடங்குறது மாதிரி இல்ல. பின்னர் கைது செய்யப்பட்ட பாஜகவினர் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, இனி தேதியை தெரிவிக்காமல் தான் பாஜக போராட்டம் நடத்தும் என கூறினார். 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக தனது போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக கூறினார். ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போட போறோம். டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக பேட்டியளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஊழல் நடந்திருக்கலாம் என கூறும் அமலாக்கத்துறை ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். கைது நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். முன்னதாக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என அமலாக்கத்துறை கூறினாலும் இந்த ஆட்சி தொடங்கியது முதல் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக தனக்கு தகவல் வந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டினார்.